அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் புளி குழம்புங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கனாக்கா ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். எந்த மசாலாவும் நீங்கள் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த குழம்பு. 200 கிராம் வெண்டைக்காயை நல்லா 2 கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா வதக்குங்க. அதில் இருக்கிற வளவளப்பு தன்மை போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 2 தக்காளி, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். நான் ஏற்கனவே 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் 2 நல்லா பொரியிட்டோம். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை சேர்த்தலாம். ஒரே பல்ஸ் மட்டும் கொடுங்க. அதிகமாக நீங்கள் அரைச்சிங்கன்னா கசகசன்னு போயிடும். ஸோ ஒரே பல்ஸ் மட்டும் கொடுங்க. அது சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெங்காயம் பச்சை மணம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச புளி தக்காளி கலவையை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க, பச்சை மணம் போகணும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க. இதில் நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் தெளிஞ்சு மேலே வரணும், அது வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சாதத்தோட இட்லி தோசையோட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துட்டு மூடி போட்டு 10 நிமிஷங்கள் சாப் பண்ணுங்கள். சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு தயார். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.